2024-25 ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழிவது குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து கீழ்காணும் செய்தி வரப்பெற்றுள்ளது. In pursuance of Clause 2 of Article 206 read with Clause 3 of Article 203 of the Constitution of India, I, R.N. Ravi, Governor of Tamil Nadu, hereby give my recommendation to the moving in the Tamil Nadu Legislative Assembly of the demands for grants in advance during the financial year 2024-25. 2024-25 ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024-2025 ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் அடங்கிய 20-2-2024 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மானிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தொகைகளுக்கு மேற்படாத தொகைகள் 2024-2025 ஆண்டிற்கான உடனடி செலவிற்காக அரசுக்கு முன்பணமாக வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்னோடிவை பேரவையில் அறிமுகம் செய்யவும் மற்றும் ஆய்வு செய்யவும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமது இசைவை தெரிவித்துள்ளார்கள். அரசினர் சட்ட முன்னோடிவு அறிமுகம் செய்தல். 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்னோடிவு மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்னோடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். பேரவை விதிகள் 30, 130 மற்றும் 132 ஆகியவற்றை தளர்த்தல். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவை விதிகள் 30, 130 மற்றும் 132 ஆகியவற்றை தளர்த்தி பேரவையில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்ட 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கல் முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 5/2024 இன்றைய ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தல். 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்னொடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 5/2024 மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024 ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்க முன்னணி மானிய வாக்களிப்பு சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 5/2024 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னொடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2, 3 மற்றும் இணைப்பு பட்டியல் திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2, 3 மற்றும் இணைப்பு பட்டியல் சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பிரிவு 1 முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன்.
மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது.